எனக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலிமா தான் சார்லஸ் தெரியும். பக்கா ப்ரொஃபஷனல் அவங்க 2 பேருமே பக்கா ப்ரொஃபஷனல். ரொம்ப அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. கஷ்டம் தான், கடுப்பாக தான் இருந்தது. இப்போ யோசிச்சு பார்த்தா பண்ணிட வேணாம்னு தோன்ற அளவுக்கு. சார், ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைட்டில் வின் பண்ணியிருக்குன்றப்ப ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? உண்மையிலே ஃபைனல்ஸ் கிட்ட போகும்போது நான் ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இல்லை. அப்படி தான் அந்த சாட்டிஸ்ஃபைடே எனக்கு பெருசாக இருந்தது. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. வணக்கம் மக்களே, ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுமேன்றதுக்காண்டி இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காண்டி நம்ம கூட சேர்ந்துருக்கிறவர் தான் டேரக்டர் ராசு இருந்துச்சு சார். ஹாய் சார். சார், ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்தோடனே கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின், ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோடனே நிறைய பேர் மூவி பண்ணணும்னு வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவின்றப்ப ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சாங்க? எனக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலிமா தான் சார்லஸ் பிரதர் தெரியும். பிரதர்ன்ற அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நல்ல இப்போ வரைக்கும் நல்ல ஒரு பழக்கமாக தான் இருக்குது. முதல் படமாக தீதினொன்றம் அமைஞ்சது. நான் அது ஸ்கிரிப்டே படம் நாளைக்கு நான் முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதி நிறைய இடத்துல சொல்லி நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். பட் அது வேற ஒரு ஸ்கிரிப்ட், அது இல்லை. அது கொஞ்சம் பட்ஜெட்டாக அதிகமாக இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அந்த டைமில் தான் இந்த மாதிரி சார்லஸ் மனவேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து கதை கேட்குறாருன்னு சொல்லி மணின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு, இப்போ என்னோட கோ டைரக்டர் அவர் தான் இருக்கார். ஒரு பேராஷூட் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக கூட ஒர்க் பண்ணுறது. அவர் மூலிமா தான் எனக்கு சார்லஸ் அவர் தெரியும். ஸோ அப்படி தான் அது நடந்தது. அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சினிமாக்குள்ளே வரணும், பணம் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு மாதிரி கொலாபரேஷனாக நடந்தது. அந்த டைமில் ரொம்ப பேஷனாக இருந்தார் அவரும் சினிமாக்குள்ளே வரணும்னு. அப்படி வந்து தான் அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து உங்களுக்கும் சார்லஸ் சார் இவங்க 2 பேத்துக்குமான ஒரு உறவு எப்படி சார் இருக்குது, நட்பு உறவுன்றது? இல்லை, அது அவர் பயங்கரமாக பிலீவ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர்கிட்ட சொன்னது வேற ஒரு கதை தான் சொல்லியிருந்தேன் நான். அந்த கதை பட்ஜெட்டாக பெருசாக வந்தது, ஆர்டிஸ்ட் யாரும் அந்த டைமில் கரெக்டாக அசைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வேற ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணது தான் தீதினொன்றம் கதை. அவர் அந்த முதல்ல சொன்ன ஒரு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு அதில் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதனால அவர் ரெடி ஆகிட்டாரு, நம்ம படம் பண்ணிடலாம் அப்படின்னு, ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுவோன்றது அவர் அஷூரன்ஸ் ஆகிட்டாரு. நீங்கள் வேறு ஏதாவது கூட எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2-3 ஐடியாவை யோசிச்சு ஃபைனலாக தான் தீதினொன்றம் ரைட் பண்ணி அப்படி பண்ணது. இது வந்து முழுக்க முழுக்க சார்லஸ் பேர் அந்த கம்பெனியில் படம் பண்ணுன்றதுக்காக பண்ண கதை தான் தீதினொன்றம். அடுத்து சார்லஸ் சார் கூட இன்னும் வேற எதனா மூவி பண்ணலான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக பண்ணணும் சீக்கிரமாகவே. தீதினொன்றம் மூவில ஜோஸ் மேம் அப்புறம் அபர்ணா மேம் இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க எப்படி இருப்பாங்க? இல்லை, அவங்க 2 பேருமே பயங்கர டெடிக்கேட்டட். ஓகே, கரெக்டாக சொன்னால் ஆன் டைமில் வந்துடுவாங்க. அவங்க சைடு எந்த மிஸ்டேக்குமே இருக்காது, ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை பண்ணுவாங்க, எந்த ஒரு ஹெசிடேட்டுமே இருக்காது. பக்கா ப்ரொஃபஷனல் அவங்க 2 பேருமே பக்கா ப்ரொஃபஷனல். ரொம்ப அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்லாம் தஜிக்காக இருந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, அவங்க பயங்கர டெடிக்கேஷன் 2 பேருமே. ஒரு கேரக்டர் எழுதணும்னா கேரக்டருக்கு ஃபிசிக்கல் லுக் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்கணும்னு நம்ம மைண்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை தான் தேடுவோம். அது வந்து ஒரு 50-60% அது செட் ஆகிட்டாலே அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் கூட போதும், அது மேட்ச் ஆகிடும். ஸோ அப்படி தேடி பிடிச்சவங்க தான் இவங்க 2 பேருமே. ஸோ அதுலேயே ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. இன்னொன்று 2 பேருமே ஒரு எக்ஸ்பிரசிவான ஃபேஸ், நம்ம சொல்கிறத கரெக்டாக வாங்கி பண்ணக்கூடிய ஆட்கள்னும் போது பிரச்சனையாகவே இல்லை, நல்லா அருமையாக சீக்கிரம் மாதிரி நல்லா ஜாலியாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஆக்டும் பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சார் உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு? கஷ்டம் தான், கடுப்பாக தான் இருந்தது. இப்போ யோசிச்சு பார்த்தா பண்ணிருக்க வேணாம் தோன்ற அளவுக்கு சார். சூப்பராக இருந்துச்சு சார் ஆக்டிங்லாம். இல்லை, அது உங்களுக்கு நல்ல ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வைஸ் நீங்கள் அதிலே அடாப்ட் ஆகிட்டீங்க. எங்களுக்கு பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படி தெரிஞ்சுது. இல்லை, அது சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் நடிக்கணுன்றது. நான் அந்த ஆக்டர்ன்றது ஒரு ஆசை தான் நான் டைரக்டர் ஆனது காரணம். அது அப்படி வந்தது. சரி, ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னா அவர் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா இது ஈஸியாக இருந்திருக்கும் எனக்குமே. அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் சொல்கிறேன், பிரதர், அவர் ஒன் ஆஃப் த பிரதர் தான் எனக்கு. கிட்டத்தட்ட அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்படியே பண்ணிட்டோம். கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா அது 2 வேலையை ஒன்றா பார்க்கும்போது பிடிச்சி தானே பண்ணுறோம். அப்போ அது பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஓகே சார், அது கஷ்டமாக தான் இருந்தது. எந்த இடத்துல கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ நம்ம நடிச்சிட்டு இருப்போம், ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நம்ம. நம்ம ஏன்னா நம்ம அந்த இடத்துல டேரக்டராக நம்ம அப்படி தோணும். இப்போ சஜஷன்லாம் நின்னா ஆப்போசிட்டில் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், டைலாக் சொல்லியிருப்போம், அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்றதுல கான்சியஸ் இருக்கும். நம்ம இங்கே லைவில் நிற்க முடியாது சம்டைம்ஸ். அந்த மாதிரிலாம் யோசனை, யாராவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ஃப்ரேமில் நின்று இருக்கும் போதே நம்மளுக்கு தோணும், இது விட்றாங்களே அப்படின்னு. நம்ம அந்த கேரக்டர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேக்ஸை திரும்ப வந்து பார்க்க, இப்போ டேரக்டர்னா நம்ம மானிட்டரில் உட்காந்துருக்கும் போதே பார்த்துடலாம். ஆமாம், நடிக்கும் போது நடிச்சுட்டு திரும்ப வந்து பார்க்கணும், இந்த மாதிரியான. ஆமாம் சார், அது ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க, திரும்ப அதே வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் அதை திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கணும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பாயிண்ட்
ஆஃப் இது டிலே இருக்கும். ஏன்னா நடிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ஷன் சொல்கிறதுக்கும் நடிச்சுட்டு வந்து பார்த்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தான். மேபி எங்கள் டீமில் ஒரு டேரக்டர் உருவாக்கிட்டு இருக்காரு, அவர் அந்த மாதிரி பண்ணால் மேபி ஓகே பார்க்கலாம் சார். இது போக நீங்கள் மூவி பண்ணுறதுக்கு முன்னாடி நாளை இயக்குனர் சீசன் 5ஓட டைட்டில் வின்னராக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைட்டில் வின் பண்ணியிருக்குன்றப்ப ஷார்ட் ஃபிலிம் அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமாக தான் இருந்தது, வேற என்ன சொல்கிறது, இன்னும் ஹாப்பி தான். பட் அது எல்லாருமே ஒரு காம்படிஷனில் போய் கலந்துக்கும் போது ஃபைனலாக வின் பண்ணணுன்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் எனக்கும் அந்த மாதிரி தான், உள்ளே போய் கலந்துக்கிட்டோம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்ம லேர்ன் பண்ணுவோம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே போவோம். ஃபைனல்ஸ் போகும்போது நான் வந்து உண்மையிலே ஃபைனல்ஸ் கிட்ட போகும்போது நான் ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்கு ஒரு மேக்கிங்கை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதை அச்சீவே பண்ணல. ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதும் ஏதாவது குறைகள் இருக்கும், ஏதாவது மைனஸ் இருக்கும், ஏதாவது இருக்கும். ஸோ ஃபைனலாக இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறதில்லன்ற ஒரு மைண்ட் செட்டில் நல்லா பண்ணணும்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் யோசிச்சோமோ அதை பண்ணிடணும்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது காவலன் நல்லா பெஸ்ட்டாக வந்தது. இப்படி தான் அந்த சாட்டிஸ்ஃபைடே எனக்கு பெருசாக இருக்குது. ஓகே இதை தான் பண்ணணும்னு நினச்சோம், அதை பண்ணிட்டோம். அப்படி தான். உங்கள் கூட நின்று போட்டி போட்டவங்களாம் யாராவது இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய டேரக்டர்ஸ்ல யாராச்சும் இருக்காங்களா? இப்போ பைரி பண்ணார்ல, ஜான் கிளாடி பைரி மூவி பண்ணார், அவரு ஒன் ஆஃப் த கோ கண்டஸ்டன்ட். அப்புறம் பாலசுப்ரமணியம்னு சொல்லிட்டு பாலா நம்ம பிளாக் படத்தோட அவரு. இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எல்லாருமே டேலண்டட் தான். வின் பண்ணதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே வந்து நாளைக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு அன்னைக்கு நாலேஜபிளாக ஒன்று பண்ணியிருப்போம், அது இன்றைக்கே நம்மளுக்கு கம்மியாக தோணும். இப்போ வளர்ந்து வந்திருப்போம். ஸோ நிறைய பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்காங்க, அடுத்தடுத்து படம் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே நல்லபடியாக வரக்கூடியது. அந்த மூவிலேருந்து வெப் சீரிஸ்ன்ற பிளானிங் உங்களுக்கு எப்படி சார் போச்சு? அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பண்ணது தான் டேரக்ஷன். அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. 2 பேரும் பயங்கர நாலேஜ். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஈஸியாக்கி விட்டுருவாங்க. சினிமா வந்து இவ்வளோதானா அப்படின்னு தோணும். ஏன்னா நான் சில கதைகள் வந்து வெப் சீரிஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது, சில கதைகளை கன்வெர்ட் பண்ண முடியும், சில கதைகள் படமாக பண்ணால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதில் வந்து 2மே இருந்தது. என்னன்னா யுவன் சார் கூட பண்ணாலுமே ஒரு வருஷம் என்னன்னா இதில் லவ் சாங் இல்லை. அதான் நானே அந்த ஒரு, ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலியோட ஃபீல். அந்த சாங்ஸ் அருமையாக வந்துருக்கு. இந்த 2 சாங் இருக்குது, 2 சாங்குமே ரொம்ப எனக்கு அப்படி ஒன்று எழுத வராது, அதனால அந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது. நாங்கள